Taste the Daily. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கடந்த 11ஆம் தேதி அரிவாளால் வெட்டிய சம்பவத்தில் மனைவி பலியான நிலையில் தற்போது கணவரும் பலி. விடிய ஆட்சியில் இரட்டை கொலை நடந்து 6 நாட்கள் ஆகியும் கொலைகாரர்களை பிடிக்க முடியாமல் திணறும் ஏவல் துறை. மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை. அல்லாவின் புனித மாதத்தில் நோன்பிருந்து வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொண்ட இஸ்லாமிய பெருமக்கள். மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்தியும் ரேஷனில் பருப்பு பாமாயில் நிறுத்த முயற்சிக்கும் விடிய அதிமுக அரசுக்கு கண்டனம். அதிமுக சார்பில் வரும் 23ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தலைமை கழகம் அறிவிப்பு. தமிழகத்தில் மூன்றாவது முறையாக மின் கட்டணத்தை உயர்த்திய விடிய அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனம். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இருமாப்பில் மின் கட்டண உயர்வா என காட்டமான கேள்வி. விடிய அதிமுக அரசு மின்கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தல். மின்கட்டண உயர்வால் சிறு குறு தொழில்கள் கடுமையாக முடங்கிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. இன்றைக்கு மின்கட்டண உயர்வு கடுமையான பாதிப்பு, இதுக்கு முன்னாடியே இன்றைக்கு கடுமையான பாதிப்பு. குறிப்பாக இங்கே கோவை மாவட்டத்தை சேர்ந்த சிறு குறு தொழிலெல்லாம் கடுமையாக இன்றைக்கி முடங்கி போயிடுச்சு எல்லாமே. கண்டிப்பாக இந்த மின்கட்டண உயர்வை இந்த அரசு வாபஸ் பெற வேண்டும். மின் கட்டண உயர்வை திரும்ப பெற்று மாதாந்திர மின் கணக்கீட்டு முறையை அமல்படுத்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். கூட்டணி கட்சிகளே வருந்தும் அளவுக்கு வெறுப்பு ஆட்சியை நடத்தும் விடியா மாடல் அரசு. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்து 6வது நாளாக அதிமுக பொதுச் செயலாளர் ஆலோசனை. ராமநாதபுரம், நெல்லை, விருதுநகர் தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்பு. தமிழக அரசின் உள்துறை செயலாளர் அமுதா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளராக மாற்றம். சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் மாற்றப்பட்டு புதிய ஆணையராக குமரகுருபரன் நியமனம். தமிழக அரசின் புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமார் IAS நியமனம். சிட்கோ மேலாண் இயக்குநராக இருந்த மதுமதி IAS பள்ளி கல்வித்துறை செயலாளராக பணியிட மாற்றம். உச்சநீதிமன்ற நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி R மகாதேவன் நியமனம். கொலிஜியத்தின் பரிந்துரையை ஏற்று ஒப்புதல் அளித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தமிழகத்தில் கடந்த 15 நாட்களில் 1000த்திற்கும் அதிகமானோர் டெங்கு காய்ச்சலால் பாதிப்பு. கர்நாடகா, கேரளாவில் டெங்கு காய்ச்சல் விஸ்வரூபம் காட்டி வரும் விடியா ஆட்சியின் அலட்சியத்தால் தமிழகத்திலும் டெங்கு பாதிப்பு அதிகரிப்பு. சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக கிருஷ்ணகுமார் நியமனம். பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்த மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியானதால் புதிய பொறுப்பு தலைமை நீதிபதி நியமனம். காவிரி நீர் தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தை முன்கூட்டியே கூட்டியிருக்க வேண்டும். காவிரி நீர் விவகாரத்தில் அதிமுக பல்வேறு சட்ட போராட்டங்கள் நடத்தியதை சுட்டிக்காட்டிய அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி. 23 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி, எடப்பாடி ஆணையத்தினர் முடக்கி, இந்த ஆணையத்தை எல்லாம் அமைத்து முழுமையாக அம்மா வழியில் சட்ட போராட்டம் நடத்தி இன்றைக்கு காவிரி நீர் இங்கே வருகிறது என்றால் அதுக்கு அம்மாவும் எடப்பாடியாரும் தான் காரணம். அந்த அடிப்படையில் திருப்பதி கோவிலில் தேவஸ்தான அதிகாரிகளுடன் விடிய அதிமுக அமைச்சர் சேகர்பாபு வாக்குவாதம். மங்கள பொருட்களை ஏழுமலையானுக்கு சமர்ப்பிக்க சென்றபோது அறநிலையத்துறை இணை ஆணையரை கோயிலுக்குள் அனுமதிக்க சொல்லி அடம்பிடித்ததால் பரபரப்பு.
தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் ரொக்கம் சிக்கிய விவகாரம். சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரான நயினார் நாகேந்திரனிடம் தீவிர விசாரணை. பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை தொடர்பாக தேசிய பட்டியலின ஆணையத்தின் குழு நேரில் ஆய்வு. விடிய அரசு அதிகாரிகளையும் இக்குழுவினர் சந்தித்து விசாரணை நடத்த உள்ளதாக தகவல். நீட் தேர்வில் ஆள்மாறாட்டம் செய்தவர்களை கண்டுபிடிக்காதது ஏன்? சிபிசிஐடியில் உள்ள திறமையான அதிகாரிக்கு வழக்கை ஏன் மாற்றக்கூடாது என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட நோயாளிகள். வாந்தி மயக்கத்துடன் அனுமதிக்கப்பட்ட தங்களுக்கு மருத்துவர்கள் உரிய சிகிச்சை அளிக்கவில்லை என புகார். விழுப்புரத்தில் கொட்டும் மழையிலும் அரசு பேருந்துகளின் படியில் தொங்கியபடி ஆபத்தான பயணம் மேற்கொள்ளும் மாணவர்கள். கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என விடிய அரசுக்கு பொதுமக்கள் வலியுறுத்தல். கோவை மாநகராட்சி திமுக பெண் கவுன்சிலரின் சகோதரர் பாலியல் தொல்லை அளிப்பதாக இளம்பெண் குற்றச்சாட்டு. திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி பழகிய போது எடுத்த அந்தரங்க வீடியோக்களை இணையத்தில் வெளியிடுவதாக கூறி மிரட்டி வருவதாகவும் வேதனை. நாங்கள் ஏழை குடும்பம் தான். அவன் தான் டிஎம்கே கட்சியில் இருக்கான். பணம் வசதி எல்லாமே இருக்கு அவனுக்கு. அதனால என்னால் எங்கே போனாலும் செல்வபுரம் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன், போத்தனூர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன், எதுவுமே எடுப்படல. இப்போ நான் கமிஷன் ஆஃபீஸ்க்கு நான் பெட்டிஷன் கொடுத்துட்டு போய் 2 நாள் ஆச்சு. எனக்கு கால் எதுவுமே வரல. இப்போ நான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பெட்டிஷன் கொடுத்து இவங்க நான் தகவல் இதுதான் நடந்துச்சு அப்படின்ட்டு நான் ப்ரெஸ் மீடியா கிட்ட நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போ என்னை உடல் ரீதியாக மன ரீதியாக பிளாக்மெயில் பண்ணி என்னோட வீடியோ எல்லாமே அவன் வச்சு ரொம்ப பிளாக்மெயில் பண்ணி என் வாழ்க்கையை ரொம்ப சீரழிச்சிட்டு வரான். காஞ்சிபுரம் மாவட்டம் சாலவாக்கத்தில் பள்ளி மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை. 3 கிலோ கஞ்சாவுடன் இளைஞர் சிக்கிய நிலையில் போதை வஸ்துக்கள் சர்வசாதாரணமாக புழங்குவதால் பெற்றோர் கலக்கம். சேலம் நகர பேருந்து நிலையம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி அருகே மாணவிகளிடம் ரகளையில் ஈடுபட்ட போதை நபரால் பரபரப்பு. விடிய ஆட்சியில் கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படும் நபரை சிறையில் அடைக்காமல் விடுதலை செய்து கடமையாற்றிய ஏவல்துறை. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் உரிய ஆவணமின்றி ரயிலில் கொண்டு வந்த ஹவாலா பணம், வெள்ளிப் பொருட்கள் பறிமுதல். சென்னை சவுகார்பேட்டையைச் சேர்ந்த நபரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட 9.5 லட்சம் ரூபாய் ரொக்கம், 3 கிலோ வெள்ளி வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைப்பு. வாணியம்பாடி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் பயன்படுத்திய 7 மாணவர்கள் 1 வாரம் சஸ்பெண்ட். விடிய ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கத்தால் பள்ளி மாணவர்களும் சீரழியும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக பெற்றோர் வேதனை. காரைக்குடி மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலக ரெய்டில் கணக்கில் வராத 90,000 ரூபாய் பறிமுதல். விடிய ஆட்சியில் அரசின் அனைத்து துறைகளிலும் முறைகேடு நிலவிடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சோமசுந்தரேஸ்வரர் கோவிலில் உண்டியலை உடைத்து கொள்ளை. இரவு காவலர் இருந்தும் கைவரிசை காட்டிய கொள்ளை கும்பல் குறித்து போலீசார் விசாரணை. தென்காசி மாவட்டம் குற்றால அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. 4வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தொடர் மழை காரணமாக கடையம் அருகே உள்ள ராமநதி அணை முழு கொள்ளளவை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி.
100 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் ஆற்றின் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் 1 கிலோ தக்காளி 80 ரூபாய் முதல் 100 ரூபாய்க்கு விற்பனை. வரத்து பாதியாக குறைந்து தாறுமாறாக எகிரிய விலையால் இல்லத்தரசிகள், உணவக உரிமையாளர்கள் அதிர்ச்சி. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இந்து முஸ்லிம் இணைந்து பங்கேற்ற அல்லாசாமி பூக்குழி திருவிழா. நல்லிணக்கத்துக்கு முன்னோடியாக சுமார் 350 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் வினோத திருவிழாவில் ஏராளமானோர் பங்கேற்பு. காஞ்சிபுரம் குமரகோட்ட முருகர் கோவிலில் விமரிசையாக நடைபெற்ற வெள்ளித்தேர் உற்சவம். வள்ளி தெய்வானை சமேதமாக காட்சியளித்த முருகரை பயபக்தியுடன் தரிசித்த பக்தர்கள். முதுகுளத்தூர் வடக்கு வாசல் செல்லியம்மன் கோவில் 48ஆம் ஆண்டு பூச்சொரிதல் விழா. திருவிளக்கு பூஜை வழிபாட்டில் 3000த்திற்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பு. ஆணிவார ஆஸ்தானத்தை முன்னிட்டு திருப்பதியில் விமரிசையாக நடைபெற்ற புஷ்ப பல்லக்கு உற்சவம். 1 டன் எடையுள்ள மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் பவனி வந்த ஏழுமலையான். படித்து பட்டம் பெறுவதால் எந்த பயனும் இல்லை, பஞ்சர் கடை வைக்கலாம். மத்திய பிரதேசத்தில் கல்லூரி நிகழ்ச்சியில் பாஜக எம்எல்ஏ பன்னாலால் சாக்கியா பேச்சால் சர்ச்சை. மும்பையைச் சேர்ந்த காய்கறி வியாபாரியின் மகன் CA தேர்வில் தேர்ச்சி. மகனை கட்டிப்பிடித்து ஆனந்த கண்ணீர் வடித்த காய்கறி வியாபாரியான தாய்.